அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தி வழங்கப்படுவதாக தலைமைச் செயலகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போது 46% உள்ள அகவிலைப்படி 50% உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்தி வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% உள்ள அகவிலைப்படியை ஜனவரி 1 முதல் 50% உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசீலனை மேற்கொண்டு கடந்த ஜூலை 1 முதல் மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்றி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கி அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு ஜனவரி 1 முதல் 46% உள்ள அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்கிட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் 46% உள்ள அகவிலைப்படியை 4% உயர்த்தி 50% ஜனவரி 1 முதல் உயர்த்தி வழங்கிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசிற்கு ரூபாய் 2587.91 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும், இருந்த போதிலும் கூட அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன் கருதி கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படியை ஜனவரி 1 முதல் உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.